இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியன். இன்று ஜூலை மாதம் 28ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். மறதி ஒரு தேசிய வியாதின்னு சொல்லுவாங்க. ஒரு சில விஷயங்களுக்கு மறந்து போகிறது நியாயமான விஷயம். கெட்ட காரியங்களை மறந்து விடுவது அது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் நல்ல விஷயங்களை, நமக்காக உழைத்த பாடுபட்ட நபர்களை மறந்து விடுவது எந்த வகையில் சரி? இதுதான் நம்முடைய இன்றைய தியானம். தான் இன்றைய முதல் வாசகம் மிக மிக, அதாவது நம்முடைய சொல்றது, இந்த விவிலியத்திலேயே கடவுளை எந்த அளவுக்கு மக்கள் வெறுத்தார்கள் என்பதற்கான முதல் ஒரு படினே சொல்லலாம். முதல் வாசகம் இன்னைக்கு. அதற்கு முன்பாக திருப்பாடலை வாசிச்சுட்டு பிறகு உள்ளே போகலாம். இஸ்ரேல் மக்கள் எப்படியெல்லாம் மறந்தார்கள் ஆண்டவரை. இந்த திருப்பாடல் 106. திருப்பாடல் 106 திருப்பாடல் வாசிக்கிறேன் பாருங்க. தங்களை விடுவித்த இறைவனை மறந்தனர். திருப்பாடல் 106 21ஆம் திருவசனம். எகிப்தில் பெரியன புரிந்தவரை மறந்தனர். காம் நாட்டில் வியத்தகு செயல் செய்தவரை மறந்தனர். செங்கடலில் அவர் செய்த அச்சுறுத்தும் செயல்களை மறந்தனர். இன்னும் லிஸ்ட் போடலாம். பசியாக வாடிய பொழுது மன்னா கொடுத்து அந்த மக்களுடைய வயிற்று பசியை போக்கினவரை மறந்தனர். தாகம் தனித்தவரை மறந்தனர். தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க. நாக்கவன் செத்து போயிருப்பாங்க இஸ்ரேல் மக்கள். அந்த மக்களுக்கு ஓரேபெங்கிற பாறையை மோசே தட்ட தண்ணீர் வந்தது. தண்ணீர் கொடுத்த அந்த ஒரு ஒரு ஜீவனை ஆண்டவரை மறந்தனர். இரவிலே நெருப்பு தூணாகவும் பகலிலே மேகமாகவும் இருந்து வழி காட்டியவரை மறந்த. இன்னும் சொல்லிகிட்டே போனோம் ஆண்டு அற்புதங்கள் எல்லாம். இவை அனைத்தையும் சீனாய் மலையிலே இஸ்ரேல் மக்கள் மறந்து போயினர். கெட்டதை மறந்துடலாம், நல்லதை மறக்கூடாது. மோசே சீனாய் மலைக்கு போகிறாரு, கடவுளோடு பேசுகிறாரு. கடவுள் இந்த கட்டளைகளை 10 கட்டளையே வாங்கிட்டு கீழே வர்றார். வந்து பார்க்குறாரு. அவருக்கு மோசேவுக்கு என்ன சொல்கிறது, அவர் நெஞ்சே நின்று போச்சு. இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய நகைகளை எல்லாம் போட்டு உருக்கி ஆரோன்ட்டு சொல்லி ஒரு ஒரு தங்க கன்றுக்குட்டியை செஞ்சு, அந்த கன்றுக்குட்டி தான் சாமி, அந்த கன்றுக்குட்டி தான் எங்களை இந்த எகிப்திலிருந்து காப்பாற்றி கூட்டு வந்துச்சுன்னு சொல்லி அந்த கன்றுக்குட்டிக்கு வழிபாடு செய்து பழி செலுத்தி இல்லையா டான்ஸு போட்டுக்குன்னு அவங்க மாட்டின களியாட்டத்தில் இருக்கிறாங்க. மோசேக்கு வருது பாருங்க கோபம். ஆரோன் செஞ்சது சரியா? இந்த மக்களை இப்படி ஒரு பாவத்தில் தள்ளி விட்டேன்னு ஆரோனை மோசேக்கு வச்சுக்கிறார். என் தலைவரே, நான் என்ன பண்ணுவேன்? நீங்கள் மலைக்கு போயிட்டீங்க, நீங்கள் வருவதற்கு நாளாகி போச்சு. இந்த மக்கள் எங்களை அரிச்சு தீக்கிறாங்க. என்ன எங்களை காப்பாற்றின கடவுள் யார் எங்களுக்கு காட்டு. நாங்கள் அவரை வணங்கணும், நாங்கள் அவருக்கு அபிஷேகம் பண்ணணும், ஆராதனை பண்ணணும், மாலை பூ நல்லா செய்யணும். அவரை காட்டு காட்டு காட்டுன்னு என் உசுரை வாங்குறாங்க. நான் என்ன செய்ய? நான் நீங்களே சொல்லுங்க. வேறு வழியே இல்லாமல் நீங்கள் வருவீங்கன்னு பார்த்தா நீங்கள் வரல. வேறு வழியெல்லாம் என்ன பண்ண? நான் அந்த அவங்க நகைகள்லாம் கொண்டு வந்து அதை உருக்கி நான் இந்த கண்டுபிடியை பண்ணி அவங்க கூட கொடுத்தா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஆரோன் தன்னுடைய நிலையை சொல்கிறாரு. அங்கே மிக பெரும் கூட்டத்தை மோசே அழித்தொழிக்கிறார். மீதி மக்களை காபந்து பணிடம் என்றார். அவர் தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறார். சகோதரர்களே, மறதி தீமையானவருக்கு நல்லது, தப்பு இல்லை. நல்ல விஷயங்களுக்கு சிந்திச்சு பார்க்கணும். கடவுளை பொறுத்த மட்டும் கோடி கோடி பேர் ஆண்டவருக்கு தேவை கிடையாது. ஒரு நபர் ஆண்டவர்களை விசுவாசம் கொண்டு அந்த நபரை கொண்டு ஆண்டவர் மாபெரும் கூட்டத்தை ஆண்டவர் சேர்ப்பார்.
அதனால் கடவுளுக்கு தேவையான மிக பெரும் கூட்டம், கடவுளுக்கு பெரிய ஆள் பலமான அவசியம் கிடையாது. நோவா காலத்தில் நோவா குடும்பத்தை தவிர மற்ற இந்த உலகையே ஆண்டவர் அழித்தார். அந்த ஒரு குடும்பம் வாழ்ந்தது, அந்த ஒரு குடும்பத்தை வைத்து இந்த கடவுள் இந்த உலகத்தை நிரப்பினார். எனவே ஆண்டவருக்கு மிக பெரும் மக்கள் செல்வாக்கு அவசியம் கிடையாது. ஒரு துளியாக இருந்தாலும் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருந்தால் அந்த புள்ளியை மையமாக கொண்டு ஆண்டவர் அரும் பெரும் காரியங்களை செய்வார். மோசேங்கிற ஒரு நபர் தான், உசுருக்கு பயந்து ஓடி வந்தவர் தான். அவரை கொண்டுதான் எகிப்தையை ஆண்டவர் தரைமட்டமாக்கினார். அதனால் நம்மளது பார்வையிலே சிறு துளியாக இருக்கலாம், ஒரு ஆளாக இருக்கலாம், உதவக்கரையாக இருக்கலாம், ஒன்றுமில்ல நம்ம பார்வையில் தெரியலாம். ஆண்டவர் அதை கொண்டு மாபெரும் காரியம் செய்வார். நற்செய்தி பாருங்க, இன்னைக்கு கடுகு விதை, கடுகு எவ்வளோ வச்சுருங்க பார்ப்போம். கடுகு அந்த ஒரு துளி நமது ஒரு நெகத்தில் ஒரு 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 பகுதியில் இருக்காது, அந்த கடுகு இருக்காது. அந்த கடுகு விதை மிக பெரும் மரமாக வளர்ந்து நிற்கும். அதை போல் அந்த கடுகு விதை தான் இல்லை அந்த அந்த ஒரு நபர், அவரை கொண்டு இந்த உலகத்தை ஆண்டவர் நிர்மாணிப்பார். அந்த நபர் அந்த ஒரு கடுகு விதை எது யோசிச்சிருப்போம் நீங்கள்? ஆண்டவர் இயேசு. ஆண்டவர் இயேசு பிறக்கும்பொழுது அவர் இப்போ யார் யோசிப்பாருங்க பார்ப்போம்? யாருமே இல்லையே. அவர் போய் 12 பேரை அழைக்கிறார், 72 பேரை அழைக்கிறார். அழைத்து அந்த 12 பேரும் இந்த 72 சீடர்களும் கொண்டு இந்த உலக திருச்சபையை ஆண்டவர் உருவாக்குறார். யோசிச்சு பாருங்க பார்ப்போம். சிறு துளிதான் பெருவெள்ளமாகும். ஆண்டவரால் முடியும். அது நிறைய மாவு இருக்குது, அது புளிப்பேற ஒரே ஒரு துளி காடி, புளிப்பு மாவு காடின்னு சொல்ல ஊற்றுவாங்க. அந்த ஒரு துளி காடியானது மொத்த மாவையும் புளிக்க வைக்கும். அந்த ஒரு கெப்பாசிட்டி அதுக்கு உண்டு. கடுகு விதை இன்னொரு விதையை சொல்லலாம். ஆலம் விதையை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? போய் பாருங்க தெரிஞ்சா. ஆலம் பழம் இருக்கும், அந்த ஒரு பழத்தில் எத்தனை விதை இருக்க வச்சு பாருங்க பார்ப்போம். அந்த விதையை நீங்கள் கையால் ஒன்றால் பிரித்து எடுக்க முடியும், அவ்வளோ சிறுதாக இருக்கும் அந்த விதை. அந்த விதை வளர்ந்தால் எவ்வளோ விருட்சமாக யோசித்து பாருங்க பார்ப்போம். ஆண்டவர் செய்கிறார், எங்களுக்கு ஆண்டவர் செய்வார். இன்னொன்று யோசித்து பார்த்தோம். நாம் சில நேரங்களில் நம்மளால் ஒன்றும் முடியாது, நாம் என்ன பண்ண போகிறோம், நம்மளால் செய்ய முடியுமா? நீ முடிவு செய்யாது. சிறுவிதை தான் மாபெரும் விருட்சமாக்கக்கூடிய தகுதி படைத்தோர் ஆண்டவர். ஒரு துளி காடிதான் மொத்த மாவையும் புளிக்க வைக்கிறது. ஒரு மோசை தான், அந்த மோசையை கொண்டு ஆண்டவர் எகிப்தையே கதிகாலங்க செய்தார். நம்முடைய ஆண்டவர் ஒரே ஒரு நபர் தான் இந்த உலகையே ஆண்டவர் திருச்சபையாக்கி வச்சிருக்கார். அதே போல் நம்மை பொறுத்த நான் ஒத்தையான சில சொல்லுவாங்களே, தாழ்வு மனப்பான்மை இருக்கும். நம்மளால் என்ன முடியும், நம்ம அதெல்லாம் செய்ய முடியுமா, நம்மளாம் ஒத்தையாள், அங்கே பாருங்கள் அப்படி இப்படி. நோ, அப்படி கிடையாது. ஆண்டவர் இயேசு போகும் விண்ணகத்துக்கு செல்லும் தருவாயில் ராயப்பட்டதன் தன்னுடைய வார்த்தையை ஒப்பு கொடுத்தாரு பாருங்கம்மா. ராயப்பா, உன்னை கொண்டு இந்த உலகில் திருச்சபை கட்டுவேன்னு சொன்னார். இன்றைக்கு கிறிஸ்தவ இல்லாத உலக பகுதியே கிடையாது. இன்னைக்கு ஆண்டவர் செய்வார். எனவே ஆண்டவரால் அன்னமேல் சொன்னார் இல்லையா, தூதர் சொன்னார் இல்லையா, கடவுளால் முடியாது எதுவுமே கிடையாது. அன்னைமறையில் வைப்புறாங்க இல்லையா, எப்படி நிகழும். சொல்ல பாருங்க பார்ப்போம். ஆண்டவரால் முடியாதது எதுவுமே கிடையாது, அவரால் எல்லாம் முடியும். சகோதரர்களே, கடவுள் ஒரு துளியிலிருந்து பேராழியை உருவாக்கி கொண்ட வல்லமை கொண்டவர். ஒன்றும் இல்லாமையிலிருந்து அனைத்தையும் உருவாக்கும் ஆற்றல் கொண்டவர். அவரை நம்புவோம். நாம் அவரை மறந்தால் நமக்கு கஷ்டம். முதல் கஷ்டம் இல்லையா, அவரை மறக்கக்கூடாது. அவரை மறந்தோம் என்றால் நமக்கு வாழ்வு கிடையாது. எனவே இஸ்ரவேல் மக்களைப் போல ஆண்டவரை மறந்து வேறு பாதையில் போகக்கூடாது. என்ன பாருங்களேன், ஜோசி பார்க்கறது, இந்த குறி சொல்கிறது, எவ்வளோ ரொம்ப எனக்கு கடவுளை விடுத்து வேற என்ன உனக்கு? இதுதான் ஆண்டவருக்கு வருத்தத்தை வருவிக்கும். சவுலாசனம் பண்ண அவர் என்ன பண்ணுவார், சூனியக்காரவே குறி கேட்க போவார். அவருடைய ஆட்சியை பிடிங்க தாவீதுக்கு ஆண்டவர் கொடுப்பார். என்னை விட்டுட்டீங்க, நீ அங்கே போகிறேன், நீ அப்போ எம்எல் நம்பிக்கை இல்லையா? ஆண்டவர் கேட்பார். இது ஆண்டவருக்கு பிடிக்காத காரியமே தான். எனவே நாம் ஒருபோதும்
ஆண்டவரை மறவாமல் அவர் பின்னாடியே போனால் நமக்கு அனைத்து காரியங்களும் கைகூடும். இதில் ஒரே ஒரு புதுமை எனக்கு மிக மிக பைபிள் நிறைய விஷயங்கள் ஒன்று ரொம்ப பிடிக்கும் எனக்கு. 100 தலைவன் அரசு அலுவலர் ஒரு புதுமை இருக்கும் பாருங்க, பார்ப்போம். தலித்தாகும் சிறுமி எழுந்தது. அவர் சொல்கிற வார்த்தைகளை கவனிக்கணும். ஆண்டவரே, என் மகள் இறந்து போய்விட்டாள். நாம் அது நம்ம ஆழ்ந்து படிக்கப்பட்ட புதுமை விஷயம் அது. என் பொண்ணு செத்து போயிட்டா, நீர் வந்தால் உயிராக வருவா. என்ன விசுவாசம் வச்சு பாருங்க பார்ப்போம். சகோதரர்களே, இப்படிப்பட்ட விசுவாசம் நாம் ஆண்டவர் மேல் கொண்டிருந்தால், ஆண்டவரை மறவாமல் நம் உள்ளத்தில் அவரை தாங்கியிருந்தால், அவருடைய திருக்கரம் நமக்கு அநேக அற்புதங்களை ஆசீர்வாதங்களை வாரி வழங்கும். நான் சந்திப்பேன்.